அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, கலியக்காவில விவாதத்துல நடந்த அந்த ஒப்பந்தம், திருப்பூர்ல போட்ட ஒப்பந்தம் தான் அது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் கலியக்காவில விவாதம் நடைபெற்றது. அதை தூக்குனதுக்கு மிகப்பெரிய ஆதாரமே என்ன தெரியுமில்ல? இந்த விவாதத்துக்கு போடப்பட்ட அந்த நிலைப்பாட்டுக்குரிய ஆதாரம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து விட்டது. இப்பொழுது போடப்பட்ட அந்த விவாதத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இரண்டாவது தலைப்பு, இணை வைப்போரும் பிதத்துவாதிகளும் யார்? அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படையில் ஷேக் அப்துல்லா ஜமாலி, சுன்னி ஜமாத் ஐக்கிய பேரவையினர் மற்றும் அவர்களது கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவரும் முஷ்ரிக் எனும் இணை வைப்பாளர்கள், பிதஅத்வாதிகள் என்பது தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தின் நிலைப்பாடு. நம்முடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தினர் இணை வைப்புக்கும் பிதஅத்திற்கும் சொந்தக்காரர்கள். இந்த தலைப்புல தானே விவாதம் நடத்தினேன். அப்ப பேசாம நம்ம ஒப்பந்தம் போடாம நிலைப்பாட்டையும் விவரிக்காம நம்ம ஏற்கனவே விவாதம் நடத்தினோமே கலியக்காவில, அதே நடத்திக்கலாம்னு போயிருக்கலாமே. ஏன் நம்ம ஒப்பந்தம் போட்டா நிலைப்பாட்டை தெரிவித்தோம்? அப்ப அவங்க போட்ட அந்த நிலைப்பாட்டுல ஆதாரத்தை எடுத்து வைக்க எதுவுமே இல்லைங்கிறதுனால கலியக்காவில் விவாதத்தை தூக்கி விட்டாங்க. எந்த ஒப்பந்தம் போட்டிருக்கோ அதுக்கு நாங்க நீங்களும் முஷ்ரிங்க இருந்தாங்க ஆதாரம், அதை எடுத்து வைக்க முடியல. காலையில இருந்து இது வரைக்கும் நீங்கெல்லாம் பிதத்துவாதிகள்ங்க, இந்தாங்க ஆதாரம் ஆதாரம் என்று காலையில இதுவரைக்கும் எடுத்து வைக்கல. அதை விட்டுவிடு, கலியக்காவிலை வாதத்தில் இப்படி போட்டீர்களே அதுக்கு என்ன பதில், இதற்கு என்ன பதில் அப்படின்னு அர்த்தம். இப்ப நாங்க போடுற எடுத்துக்கொண்ட அந்த நிலைப்பாட்டிற்கு எங்கிட்ட எந்த ஆதாரம் இல்லை, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னால ஒரு கடிதமே நாங்க எழுதணும். அந்த கடிதத்தின் போது கூட இந்த விவாதம் நடந்துச்சுலங்க. இதுக்கு முன்னால சில கடிதங்கள் எங்களுக்கு மத்தியில போக்குவரத்து நடந்துச்சு. அதுல மதுஹபை, தர்காவை, மௌலிது, அவுலியா எல்லாத்தையும் விவாதிக்கணும் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. அப்ப நம்ம சொன்னோம், நம்ம தான் விவாதிச்சிட்டோம்ல மதுஹபை பத்தி, தர்காவை பத்தி, மௌலித பத்தி, அவுலியா பத்தி விவாதிச்சிட்டோம்ல கலியக்காவிலையில. மறுபடியும் நீங்க அதே தலைப்புல விவாதத்துக்கு கூப்பிடுறீங்க. அப்ப கலியக்காவில விவாதத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க. அதனாலதான் மறுபடியும் நடத்தி ஜெயிக்கணுங்கிறது எங்களை கூப்பிடுறீங்க. நீங்களே ஜெயிச்சிருந்தா மறுபடியும் விவாதத்துக்கு வாங்கல், அந்த தலைப்படியும் கூப்பிடுறீங்க, அர்த்தமே இல்லையே அப்படிங்கறத நாங்க கேட்டோம். உங்கள் கூற்றுப்படி வென்றது சகோதரர் டிஜே அணியினர் தான் என்றால் வென்ற தலைப்புகளில் மீண்டும் விவாதிப்பதற்காக ஜமாலி அவர்களை ஏன் அழைக்கிறார்கள்? இது ஒன்றே போதாதா தோற்று போனது சகோதரர் டிஜே அணியினர் தான் என்பதற்கு அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் கடைசியில இருந்தாலும் கூட ஒரு சான்ஸ் கொடுக்கிறோம். எப்படின்னு கேட்டா, வேண்டுமானால் ஒன்று செய்யலாம், கலியக்காவிலை விவாதத்தில் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சகோதரர் டிஜே அவர்கள் தன் கைப்பட எழுதி தரட்டும். அவ்வாறு எழுதி தந்து விட்டால் மேற்கண்ட தலைப்புகளில் மீண்டும் விவாதிப்பதற்கு மௌலவி எம் ஷேக் அப்துல்லா ஜமால் அவர்கள் தயாராக இருக்கிறார் அப்படிங்கறத எழுதியிருக்கிறோம். இப்போ நடந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம் இது விவாதிச்சாச்சு. இப்போ சொல்றோம் தோத்து போயிட்டோம் தான், அதுல மறுபடியும் விவாதிக்கலாம் சொன்னாக்கா நம்ம விவாதிக்க தயாரா இருக்கும். இதே தலைப்பு விவாதிக்கலாம், அது சொல்லணும் தோத்து போயிட்டு. இல்லண்டா விவாதித்த தலைப்புல விவாதிக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே கடிதத்தை குறிப்பிட்டதுதான், அவங்க வெண்டுட்டாங்க, மறுபடியும் வெல்ல தேவையில்லை. இப்ப விவாதம் நடக்கிறது. இப்ப போடப்பட்ட 9 ஒப்பந்தத்தின் அடிப்படையில உங்கள் நிலைப்பாடு என்ன, எங்கள் நிலைப்பாடு என்ன, அந்த சப்ஜெக்ட்ல பேச விட்டுவிட்டு பிரித்தறிவு சொன்னீங்களே அதுக்கு என்ன ஆதாரம்? அந்த ஒப்பந்த அடிப்படையில் அப்ப வாதம் பண்ணிட்டு இருக்கோம். அதான் முடிஞ்சு போச்சங்க. இப்ப என்ன? அப்ப நீங்க சொல்லும் பொழுது ஏற்கனவே அந்த இதுல அப்ப வச்சு வந்திருக்காது, விவாதம் வந்திருக்காது, நடத்தியாச்ச. அப்ப இதுல என்ன வழங்குது? இப்போதைய அவர்கள் நிலைப்பாட்டுக்கு எந்த ஆதாரம் இல்லை. சொன்னதெல்லாம் என்ன? லைச கமிதிலி செய்யும், நம்மளும் அதான் சொல்றோம். ஒவ்வொரு சமயம் உல் பசீர், நம்மளும் அதான் சொல்றோம். ஒவ்வொரு சமயம் உல் பசீர்ல இந்த எல்லையெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு கேட்டோம். அல்லாஹ் கேட்கிறான் பாக்குறான் தானே இருக்கு. நீங்க சொன்ன எல்லையெல்லாம் எங்கெங்க இருக்கு? அது எல்லோரும் கேட்பதுங்கிற பிரச்சனை அங்கெங்க இருக்கு, இருந்தா காமிங்களாங்கன்றோம். அவங்க சொன்ன எந்த விஷயமும் அந்த வசனத்தில் இல்ல. வசனத்தை ஓதி விட்டோம்னா ஏதாவது ஒரு வசனத்தை ஓதி ஆதாரங்களாமா? என்ன சப்ஜெக்டோ அதுக்குரிய வசனத்தை ஓதி ஆதாரம் காமிக்கணும். அதனால இது முடிஞ்சு போன விஷயங்க.
இவங்களுக்கு இதுல சப்ஜெக்ட் இல்லை, அதனால நாம் இணை வைப்போர் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்பதால் தான் கலியக்காதல் விவாதத்தில் எதை நம்ம செஞ்சோமோ அதை இப்போ தூக்கி இருக்காங்கிறத நீங்க நினைவில் வைங்க. இப்போ இவங்க எது சொன்னாலும் சரிதான், அவர்களுடைய வணக்க வழிபாடு, விக்கிரக வழிபாடு, கற்பனையில் உள்ள விக்கிரக வழிபாடு, சிலை வழிபாடு, இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பச்சை சிறுக்குன்னு நம்ம சொல்றோம், அது இல்ல நாங்கள சிறுக்கு இல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க பதில் தரணும். அதே போல அவங்க முஸ்லிம்களை எல்லாம் காஃபிர் ஆக்குறாங்க. அதுக்கு உதாரணம் சொன்னோம், ஒரு ஆள் தற்கொலை செய்து கொண்டால் அவன் நிரந்தர நரகத்துக்கு போவான், ஜனாதா தொலை கிடையாதுங்கிறாங்க. ஒரு முஸ்லிமை காஃபிர் ஆக்குறாங்க. நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு முஸ்லிமை பார்த்து யா காஃபிர் காஃபிர் என்று சொன்னா அதுக்கு தஹ்தீல் வரும்பொழுது சொன்னவன் தான் காஃபிர் ஆகிவிடுவான் அப்படி சொல்லியிருக்காங்க, புகாரில் இருக்குது. அதன் அடிப்படையில குஃபுரிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறோம். அப்ப அது இல்லைங்கிறத அவங்க நிரூபிக்கணும். அது தொடவே இல்லை, இதுவும் தொடவே இல்லை. குஃபுரிலே இருக்கிறீங்க, ஷிர்கிலே இருக்கிறது அவங்க சொல்ல வந்தோம். ஆனா அவங்க எடுக்கவே மாட்டாங்க, கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறாங்க. அப்ப அதுல இருந்து அவங்களுடைய பலவீனம் என்னங்கிறது நமக்கு புரியத்தான் செய்கிறது. அதே போல என்ன கலாச்சாரத்தை கொண்டு வர நினைக்கிறீங்க, காபிர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லலாம் அப்படிங்கிறீங்க, இது என்ன கலாச்சாரம் அப்படின்னு கேட்டோம். அதே போல கிறிஸ்தவனுடைய கலாச்சாரத்தை கொண்டு வர நினைக்கிறீங்க, அது என்ன ஒரு கையில முசாபா செய்வது அப்படிங்கறத நம்ம சொன்னோம். அதுக்கு இதுவரைக்கும் பதில் ஆரம்பத்திலே சொன்னோம். அந்த விவாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய கலாச்சாரங்கள் என்ன, எல்லாம் பிரமத கலாச்சாரங்கள் அல்லவா இருக்கிறது, பிதாத் அல்லவா செய்றீங்க, ஷிர்க் அல்லவா செய்றீங்க, இதுவெல்லாம் கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம வச்சோம். இதுவரைக்கும் அவங்க பதில் தரவே இல்லை. அப்ப இதுல இருந்து அவங்க என்ன வழங்குன்னு சொன்னா அவங்களிடம் உரிய ஆதாரம் கிடையாது. அதனாலதான் ஒரு ஆள் பல ஆள் நமக்கு புரியத்தானே செய்யுது, நாமே தான் இந்த வித்தியாசத்தை வச்சுக்கணுங்கிறாங்க. அதை தான் நம்ம கேட்டோம், நாமே தான் அப்படின்னா இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒருவருக்கும் ராம்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் வித்தியாசம் காட்டுறீங்களே, அந்த வித்தியாசம் குர்ஆன்ல இருக்கிறதா ஹதீஸ்ல இருக்கிறதா? தாங்க நம்ம ஒப்புக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். நீங்க இங்க சொல்ற ஆளுக்கும் ஆயிரக்கணக்கான மேலுக்கு அப்பால இருப்பவருக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறீங்களே, அந்த வித்தியாசத்துக்குள்ள ஆதாரத்தை குர்ஆன்ல தாங்க ஹதீஸ்ல தாங்க ஒப்புக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். நான் சொன்னோமே, நீங்க ஆதாரத்தை தான் ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல, நம்ம அப்படித்தான் விளங்குகிறது. இப்படியே தானே ஒவ்வொரு விதத்திலையும் உன்னை கொண்டு வந்துட்டு இப்படித்தான் விளங்க வேண்டும்ங்கிறீங்க. அதுவெல்லாம் ஆதாரமாகுது, நேரடியான ஆதாரத்தை தரணும். அப்படி இல்லாவிட்டா நீங்களா எப்படி உருவாக்கினீங்க? இந்த மைல் கணக்கு இடக்கணக்கு எல்லாம் வச்சு ஒரு முடிவு எடுக்கலாம், இத்தனை மைல்ல இருந்து இருந்தா மனிதனுக்கு, அதை தாண்டிட்டு அது அல்லாஹ்வுக்குள்ள சக்தி தான். இந்த முடிவெல்லாம் உங்களுக்கு யாரு தந்தது? இப்படி எடுக்கிற அதிகாரத்தை யாரு தந்தது? அப்ப அந்த அதிகாரத்தை கையில எடுத்தால் அப்ப ராயித்த மணி தகத இலாஹு ஹவா அப்படிங்கறது நம்ம சொன்னோமே. உங்களுடைய மனோ இச்சை இலாக ஆக்கி கொண்டு விட்டீர்களா? உங்க மனோ இச்சை சொன்னா அது மார்க்கம் அப்படின்னா உங்க மனோ இச்சை தான் உங்களுக்கு இறைவன், இதுவும் ஷிர்க் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு இங்க பதில் தரல. அதே போல பாருங்க, உயிரா உள்ளவங்களை கேட்டா வேற, இறந்து போனோட்ட கேட்டா வேற அப்படின்னுங்க. அது என்ன ஷிர்க்குன்னா எல்லாம் ஷிர்க்கு தானே. ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடியதை இன்னொருவருக்கு கொடுத்தா அது ஷிர்க்குன்னு முடிவு பண்ணிட்டா, உயிரா உள்ள மனிதர் கொடுத்தாலும் ஷிர்க்கு தானங்க, இறந்து போனவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொன்னாலும் ஷிர்க்கு தானங்க. ஒரு காரியம் உயிரா உள்ள ஒரு பிரச்சனை ஷிர்க்கு இல்லை அப்படி என்றும், இறந்து போன விஷயத்தில் ஷிர்க்கு என்றும் இந்த இரட்டை அளவுகளுக்கு என்ன ஆதாரம் எடுத்தீங்க? எல்லாம் உயிரா இருந்தாலும் அல்லாஹ் இல்லதானே, இறந்து போனாலும் அல்லாஹ் இல்லதானே. உயிரா இருந்தா பரவாயில்லை என்று சொல்வதற்கு அதிகாரத்தை எங்கிருந்து நீங்க பெற்றீங்க? ஷிர்க்கு உயிராள ஒரு விஷயத்துல செய்யலாம் எப்படி நீங்க பெற்றீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதனால ஒரே இடத்துல உதவி செய்யுங்கிறது சாதாரண என்னுடைய படைப்பிலிருந்து இருக்கிறது. பிரித்தறிகின்ற ஆற்றல், பிரித்து உதவி செய்ய முடியுமான்னு கூட நீங்க கேட்டீங்க. எப்படி ஒரே இடத்துல உதவி செய்ய நீங்க இதன் அடிப்படையில் இல்ல, ஏற்கனவே சொன்ன வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கலியக்கால தூக்கி அப்படியே வச்சாச்சு, ஏன்னா சப்ஜெக்டே கிடையாது. இல்லைன்னாக்கா இப்போது போடப்பட்ட ஒப்பந்த நிலைப்பாட்டுகள் ஆதாரம் டிக்ளேர் பண்ணிருங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் அதை தூக்குறீங்க? அப்ப அது உங்களுடைய இயலாமையில காட்டுது. நாம சொல்லி சொல்லி பார்த்தோம், நடக்கல, அதனாலதான் தூக்கிட்டோம் அப்படின்லாம் வருது. அதனால தலைப்பு என்னன்னு பாருங்க. உங்களுக்கு அது முடியுமா? பிரித்தல் ஆற்றல் வழிமாறுகளுக்கு இருக்கிறதா? அதுக்கு ஆதாரம் என்ன தாங்கங்கிறாங்க. இந்த எல்லாரும் சொன்னா புரியும் சொல்லி இருக்குங்களே, அதுக்கு ஆதாரம் என்னங்கிறாங்க. அந்த தலைப்புல பேச வந்தோம். தலைப்பு ஒரு தடவை படிச்சு பாருங்க. எங்களுடைய செயல்பாடு ஷிர்க்குன்னு சொல்லி இருக்கிறீங்க, அது என்ன பட்டியல் போடுங்க. எங்களுடைய செயல்பாடு பிதஅத் இருக்கிறீங்க, சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம். நீங்க ஷிர்க் பண்ணீங்க, நாங்க வச்சிருக்கிறோம், இத்தனை வச்சிருக்கிறோம், அதுல நீங்க கொஞ்சம் கூட நுழையவே இல்லையே. ஒன்னா ரெண்டா பிஸ்மில்லா இறைவனின் திருப்பெயரான்னு எழுதுறீங்க. இது அன்றைய காலத்து மக்கத்து காபிர்களுடைய ஒரு வழக்கம் அல்லவா, இறைவனின் திருப்பெயராங்கிறது. அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க.